ஓம் சிவாய நம. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பதிவு போடுறோம் அப்படின்னா, கணவன் மனைவி வசியம் தாயத்து முறையில் கொடுத்துருக்கோம். அது வந்து இப்போ எந்திர முறையில் நம்ம இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கொடுக்குறோம். சரிங்களா? எந்திர முறையில் கொடுக்குறோம். சரிங்களா? தேவக்கோட்டையிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டு பிரிஞ்சு போய் வீட்டில் இருக்கிறது. சரிங்களா? குடும்பத்தில் ஒன்றா இருக்கும்போதே ஒரு அந்யூன்யம், சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இது இல்லாமல் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் அவங்கள வர சொல்லி நம்ம தெய்வத்தின் பேரில் உத்தரவு கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இது விட்டு பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேரக்கூட அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? பல விஷயங்கள் அடங்கியுள்ளது. எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. என்னோடய வீட்டுக்காரர் எப்பவுமே என் கூட ஒரு அன்பாக பேச மாட்டேங்கிறார், சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி என்னோடய மனைவி எனக்கு ஒரு அன்பாக பேச மாட்டேங்கிறாங்க, எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இன்னொருத்தர் கூட தொடர்பில் இருக்காங்க. அவங்க என்கிட்ட மட்டும் என்னோட இதில் மட்டும் என்கிட்ட மட்டும் தான் பேசணும், என் மீது அன்பு கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதை செய்யலாம். இதை கூட அந்த நண்பர் அப்படி தான் கேட்டிருக்காரு. எப்படி அப்படின்னா, என்னோடய மனைவி என்னை விட இன்னொருத்தவங்க மேலே பாசம் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்பு, இந்த தொடர்பு இருக்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்கோம் பிரிக்கிறதுக்கு. அதை பிரித்து கொண்டு வந்தாச்சுன்னு வைங்களேன், இனிமேல் அவங்க என்ன வரக்கூடாது, அந்த எண்ணங்கள் வராமல் இருப்பதற்கு இதை செஞ்சு கொடுக்கும் முறை. தன்னோட கணவனை மட்டுமே பார்க்கணும். சரிங்களா? எல்லாரையும் ஆண்மகனையும் பார்க்கின்ற பார்வை வேறு மாதிரி போயிடக்கூடாது. காம பார்வையில் போயிட்டா வாழ்க்கையும் கெட்டு போகும். ஜாலியாக சும்மா பேசுவோம் பழகும்னு போயிட்டாலும் வாழ்க்கை கெட்டு தான் போகும். சரிங்களா? எதன் அடிப்பில் போனாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை கெட்டு தான் போகும். தன்னோட கணவர் பார்த்துக்கிற மாதிரி வேற ஒருத்தர் பார்த்துக்க மாட்டார். இன்னைக்கு காலகட்டம் தான். ஒரு குழந்தையோட கூட்டிகிட்டு ஓடி போயிடுறாங்க. எல்லாரும் கணவன் மாதிரி, தன்னோட கணவன் மாதிரியே அந்த பிள்ளைய பார்த்துக்க முடியுமா? முடியாது. அந்த கூட்டிகிட்டு போன பொண்ணை வேணால் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க, குறிப்பிட்ட காலம்தான். அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களே கழட்டி விட்டு போயிடுவாங்க. நம்ம சூழ்நிலை இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது கணவன் மனைவி பிரிஞ்சு போய் இருந்தாங்க அப்படின்னா இந்த முறையை நம்ம செஞ்சு கொடுப்போம். இந்த முறைகளில் என்னென்னா,